ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் தோழி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைதியான அதிசயம். இந்த ஸ்டோரி வழியாக தான் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். அமைதி அப்படின்னா குவயட், அதிசயம் அப்படின்னா ஒண்டர். ஸோ இந்த ஸ்டோரியோட இங்கிலீஷ் நேம் த குவயட் ஒண்டர். ஸ்டோரியோட எண்டில் நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு மறக்காம ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல எழுதணும்? ஒரு அழகான கிராமத்தில். அப்போ அழகான அப்படின்னா பியூட்டிஃபுல், கிராமம்ங்கிறது வில்லேஜ். ஒரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக ஏ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். ஓகே, கிராமத்தில், கிராமத்துல அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இன் சேர்த்துக்கிடணும். ஸோ இன் எ பியூட்டிஃபுல் வில்லேஜ். ஒரு குடும்பம், எ ஃபேமிலி. குடும்பம் அப்படின்னா என்னது? ஃபேமிலி. எப்படி வாழ்ந்து வந்திருக்காங்க? மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஸோ அந்த வாழ்ந்து வந்தனர் அப்படின்னா லிவ்டு. லிவோட பாஸ்ட் டென்ஸ் லிவ்டு. எப்படி? மகிழ்ச்சியாக. மகிழ்ச்சி அப்படின்னா ஹாப்பி, மகிழ்ச்சியாக அப்படின்னா ஹாப்பிலி. அது அட்வர்பா மாறிடுது. ஓகேவா? அப்போ இன் எ பியூட்டிஃபுல் வில்லேஜ் எ ஃபேமிலி லிவ்ட் ஹாப்பிலி. அந்த குடும்பத்தில் ஒரு குட்டி பையன் இருந்தான். சரி, இப்போ அந்த இருந்தான் அப்படின்றதுல அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஸோ இருந்தான் அப்படின்னா ஒரே ஒரு பையனை தான் குறிச்சிருக்கு. அதே மாதிரி இது பாஸ்ட் டென்ஸ். அதனால தேர் வாஸ் ஒரு குட்டி பையன். அது எப்படி எழுதலாம்? எ லிட்டில் பாய். லிட்டில்னா குட்டி, பாய்னா என்னது? பையன். அந்த குடும்பத்தில். அப்போ குடும்பத்தில், குடும்பத்துல இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணணும்? இன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். அந்தனா தட், குடும்பம்ங்கிறது ஃபேமிலி. இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான் பாருங்களேன். அவன் எப்போதும் அமைதியாகவும் சுறுசுறுப்பு இல்லாமலும் இருப்பான். ஸோ அவன் அப்படின்னா ஹீ அப்படிதானே. இதே இது அவள் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இருப்பான் அப்படிங்கிறத வாஸ் அப்படின்ட்டு எழுதுறோம். எதனால இங்க வாஸ் போடுறோம்? பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி சிங்குலர். ஸோ ஒருமை, ஒருத்தன் மட்டும்தான் குறிச்சிருக்கு. அதனால வாஸ், ஹி வாஸ். எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸ். அமைதியாகவும் சுறுசுறுப்பு இல்லாமலும். அவன் எப்படி இருக்கான்? அமைதியா இருக்கான். அமைதி அப்படின்னா என்னது? குவயட். சுறுசுறுப்பு அப்படின்னா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. அப்போ சுறுசுறுப்பு இல்லாமல் அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்? lacked energy. So quiet and lacked energy. அவன் எந்த வேலை செய்தாலும் அதை மெதுவாகவே செய்வான். எந்த வேலை செஞ்சாலுமே சுறுசுறுப்பு இல்லைல்ல அவனுக்கு, அதனால அவன் அதை மெதுவாக தான் செய்வான். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதணும்? எந்த வேலை செய்தாலும் அப்படின்னா எந்த வேலைனாலும் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அதை எப்படி எழுதலாம்? வாட் எவர் டாஸ்க். அவன் அப்படிங்கிறத ஹீன்னு எழுதுவோம். செய்தாலும் அப்படின்னா டிட், அதாவது செய்யறதோட பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாட் எவர் டாஸ்க் ஹீ டிட். டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு வேலை இல்லைன்னா ஒரு செயலை குறிக்கிறது. அதை மெதுவாகவே செய்வான். அப்போ ஹீ வுட் டூ இட் ஸ்லோலி. மெதுவாகவே அப்படின்னா ஸ்லோலி. செய்வான் அப்படிங்கிறது ஹீ வுட் டூ இட் அப்படின்னு போடுறோம். எதுக்காக வுட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அவன் எப்பவுமே அப்படிதான், எந்த வேலை செஞ்சாலுமே ஸ்லோவாக தான் செய்வான். இது அவனுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நம்ம தினமும் ஒரு விஷயத்த ரெகுலராக செய்யும் போது ஒரு பாஸ்ட்ல ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலராக செய்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம யூஸ்டு டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா வுட் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஹீ வுட் டூ இட்ஸ். இதனால் அவனது அம்மாவும் அப்பாவும் அவனை பற்றி எப்போதும் கவலையுடன் இருந்தார்கள். ஸோ இதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ், இதனால அப்படின்ட்டு அர்த்தம். அவனது அம்மாவும் அப்பாவும். அப்போ அவனது, அவனுடைய இதெல்லாம் மென்ஷன் பண்றதுக்காக ஹிஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். அம்மாவும் அப்பாவும் அப்படின்னா மதர் அண்ட் ஃபாதர். வேர் இருந்தார்கள்னு இருக்குல்ல, அதை தான் நம்ம இங்க WERE வேர் அப்படின்னு எழுதுறோம். இங்க எதுக்காக வேர் யூஸ் பண்றோம்னா இருந்தார்கள். ஸோ அது பாஸ்ட் டென்ஸ். ரெண்டு பேர் இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும். ஸோ பன்மை, அதனால ப்ளூரல் வேர் யூஸ் பண்றோம். எப்படி இருந்திருக்காங்க? எப்போதும் கவலையுடன். ஸோ எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸ். கவலை அப்படிங்கிறது என்னது? worried. எதை பத்தி? அவனை பற்றி. அப்போ அபவுட் ஹிம். ஏற்கனவே பார்த்தோம், அவனது அவனுடையெல்லாம் வந்தா ஹிஸ் போடணும். அவனை அப்படின்னு வரும்போது அதுல ஹிம் போடணும். ஓகேவா? ஒரு நாள் அந்த பையனின் தாத்தா வீட்டுக்கு வந்தார்.
ஒரு நாள் ஒன் டே அந்த பையனின் தாத்தா, அப்போ த பாய்ஸ் கிராண்ட்ஃபாதர், பையனின் அப்படிங்கிறத அந்த நின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் அங்கே அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு எஸ் போடுறோம், பையனுடைய அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? வீட்டுக்கு வந்தார். வந்தார் அப்படின்னா என்னது? கேம். கம்மோட பாஸ்டன்ஸ் கேம். எங்கே வந்தார்? வீட்டுக்கு. வீடு அப்படிங்கிறது ஹோம். வீட்டுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. ஒன் டே த பாய்ஸ் கிராண்ட்ஃபாதர் கேம் டு ஹோம். இப்போ அந்த தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த தாத்தா கிட்ட அந்த அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவரிடம் பையனின் பெற்றோர் இவனுக்கு எதிலும் சுறுசுறுப்பு இல்லை என்று கூறினர். ஸோ பையனின் பெற்றோர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்? த பாய்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ பையனின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு எஸ் போடுறோம். பாய்ஸ் பேரண்ட்ஸ் டோல்டு. ஸோ கூறினர்னு இருக்குல்ல, கூறினர். அப்போ முடிச்சுட்டாங்க. டெல்னா சொல்றது, சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ டோல்ட் அவரிடம். அவரிடம் அப்படிங்கிறத எப்படி எழுதணும்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஹிம். ஓகேவா? ஓகே, என்ன சொல்றாங்க? இவனுக்கு எதிலும் சுறுசுறுப்பு இல்லை. அப்போ சுறுசுறுப்பு அப்படின்னா அது ஒரு எனர்ஜெட்டிக், எந்தூசியாசம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுறுசுறுப்பு இல்லை அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? லேக்ஸ் அப்படிங்கிற வேர்டை முன்னாடி மென்ஷன் பண்றோம். இவனுக்கு அப்படிங்கிறத ஹீன் போட்டு லேக்ஸ் enthusiasm in everything. எதிலும் அப்படின்னா எல்லாத்திலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன் எவ்ரிதிங். he lacks enthusiasm in everything. இதை கேட்ட தாத்தா புன்னகையுடன் பையனுக்கு ஒரு புதிர் புத்தகத்தை கொடுத்தார். ஸோ இதை கேட்ட தாத்தா, இதை நம்ம எப்படி எழுதணும்? ஹியரிங் திஸ். அதாவது இதை அப்படின்னா திஸ், கேட்ட அப்படிங்கிறது ஹியரிங், கேட்கறது. தாத்தானா கிராண்ட்ஃபாதர். புன்னகையுடன் அப்படின்னா வித் ஸ்மைல். இங்கே எதுக்காக நம்ம வித் யூஸ் பண்ணுறோம்? புன்னகை அப்படின்னா என்னது? ஸ்மைல். புன்னகையுடன் அப்படின்றதுல அந்த யுடன் மென்ஷன் பண்ணுறதுக்காக வித் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன கொடுக்குறாரு? பையனுக்கு ஒரு புதிர் புத்தகத்தை கொடுத்தார். அப்போ கேவ். கொடுத்தார் அப்படின்னா கேவ், கொடுத்ததுக்கு பாஸ்ட் டென்ஸ், கொடுக்கறதுக்கு பாஸ்ட் டென்ஸ். ஸோ கேவ் யாருக்கு? பையனுக்கு. த பாய் எதை கொடுக்குறாரு? ஒரு புதிர் புத்தகத்தை. அப்போ புதிர் அப்படின்னா பசில், புத்தகம் அப்படின்னா புக். புதிர் புத்தகத்தை கொடுத்தார். ஸோ கேவ் த பாய் எ பசில் புக். பையன் அதை எடுத்துக்கொண்டு ஆர்வத்துடன் பார்த்தான். தாத்தா புக்கு கொடுத்தோன்னே என்ன புக்குடா கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆர்வத்தோட பார்க்குறான். ஸோ த பாய், பையன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? த பாய் அதை எடுத்துக்கொண்டு. ஸோ எடுக்கிறதுக்கு வந்து டேக், எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே நம்ம டுக் யூஸ் பண்ணணும். அதை அப்படின்னா இட். த பாய் டுக் இட். ஆர்வத்துடன் பார்த்தான். இது எப்படி எழுதலாம்? பார்த்தான் அப்படின்னா லுக்டு. ஸோ அண்ட் லுக்ட் வித் இன்ட்ரெஸ்ட். ஆர்வம் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஆர்வத்துடன் அந்த உடனை மென்ஷன் பண்ணனா என்ன யூஸ் பண்ணிடணும்? வித் யூஸ் பண்ணணும். அதுதான் த பாய் டுக் இட் அண்ட் லுக்டு வித் இன்ட்ரெஸ்ட். மேலும் புத்தகத்தில் உள்ள எல்லா புதிர்களையும் கவனமாக சிந்தித்து சரியாக தீர்த்தான். இது ஒரு பெரிய சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும் பாருங்க. மேலும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன பண்ணான்? அந்த புக்கை ஆர்வத்தோட பார்த்தான். பார்த்துட்டு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி அந்த பசில்ஸையும் சால்வ் பண்ணான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம என்ன போடணும்? மேலும் அப்படிங்கிறதுக்கு ஆல்சோ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். ஆல்சோ அவன் என்ன பண்ணான்? கவனமாக சிந்தித்து. அப்போ சிந்திக்கிறதோட இங்கிலீஷ் வேர்டு என்னது? தாட். சிந்தித்தான் அப்படின்னா தாட், திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். கவனமாக அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக நம்ம கேர்ஃபுல்லி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். ஆல்சோ ஹி தாட் கேர்ஃபுல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? எல்லா புதிர்களையும் சரியாக தீர்த்தான். ஸோ சரி, இந்த தீர்த்தான் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? சால்வ்டு. சால்வ் பண்ணா. எதை சால்வ் பண்ணியிருக்கான்? எல்லா புதிர்களையும். ஆல் த பசில்ஸ். புதிர் அப்படின்னா பசில், புதிர்கள் அப்படிங்கிறது இங்க ப்ளூரல் ஃபார்ம், அதனால நம்ம பசில்ஸ் அப்படின்னு போடுறோம். புத்தகத்தில் உள்ள அப்படிதானே? அந்த புதிர்கள்லாம் எங்க இருக்கு? புக்ல இருக்கு. அப்போ இன் த புக். புத்தகம் அப்படின்னா புக்கு, புத்தகத்துல இருக்கிற அப்படிங்கிறத சொல்றதுக்காக இன் யூஸ் பண்றோம். எப்படி அவன் அதை சால்வ் பண்ணியிருக்கான்? சரியாக. சரியாக அப்படின்னா கரெக்ட்லி. இப்போ இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. ஆல்சோ ஹி தாட் கேர்ஃபுல்லி அண்ட் சால்வ்ட் ஆல் த பசில்ஸ் இன் த புக் கரெக்ட்லி. இதை கண்டதும் அனைவரும் பெருமிதத்துடன் மகிழ்ந்தனர். ஏன்னா இவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான், ரொம்ப ஸ்லோவா இருப்பான், சுறுசுறுப்பே இல்லை அப்படின்னு எவ்வளோ நாள் இவனை தப்பா நினைச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது, ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்? அனைவரும் அப்படின்னா எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்ன ஃபீல் ஆச்சு? பெருமிதத்துடன் மகிழ்ந்தனர். அப்போ ஃபெல்ட். பெருமிதம்னா என்னது? ப்ரௌட்.
மகிழ்ச்சி அப்படின்னா ஹாப்பி. ஸோ எவ்ரி ஒன் ஃபெல்ட் ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. எதனால? இதை கண்டதும். அப்போ ஆன் சீயிங் திஸ், இது அப்படிங்கிறது திஸ், கண்டதும் அப்படின்னா பார்த்தது. ஸோ ஆன் சீயிங் திஸ். அப்போது தாத்தா கூறினார். இது எப்படி எழுதலாம்? அப்போது அப்படின்னா தென். தாத்தா த கிராண்ட்ஃபாதர், இந்த மதர், ஃபாதர், கிராண்ட்மதர், கிராண்ட்ஃபாதர் இதுக்கெல்லாம் முன்னால நம்ம த அப்படிங்கிற ஆர்டிகிள் யூஸ் பண்ணிக்கிட்டணும். ஓகேவா? கூறினார் அப்படின்னா முடிஞ்சிட்டு. ஸோ சேயோட பாஸ்ட் டென்ஸ் செட். இதில் நீங்கள் டோல்டு கூட போட்டுக்கிடலாம். உங்கள் மகன் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருந்தாலும் அவன் எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து செயல்படுபவனாக உள்ளான். ஸோ அவன் எப்படி இல்லை, சுறுசுறுப்பா இல்லை நீங்க சொல்றீங்க, ஆனா எந்த ஒரு விஷயம்னாலும் அவன் என்ன பண்றான், கேர்ஃபுல்லா கூர்ந்து கவனிச்சு செயல்படுற ஒரு பையனா இருக்கான் அப்படின்னு அந்த தாத்தா வந்து சொல்றாரு. ஸோ இப்படி இல்லைனாலும் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸ்ல நம்ம தோ, ஆல்தோ, ஈவன் தோ அப்படிங்கிற 3 வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம தோ யூஸ் பண்றோம். ஓகேவா? தோ உங்கள் மகன் அப்படின்னா யுவர் சன் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருந்தாலும், சுறுசுறுப்பு அப்படின்னால என்னது? எனர்ஜெட்டிக். ஸோ எனர்ஜெட்டிக்கா இல்லாமல் இருந்தாலும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக நம்ம மே அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். மே நாட் பி எனர்ஜெட்டிக். மே நாட் ஏன்னா இல்ல, அதனால மே நாட் பி எனர்ஜெட்டிக். ஆனாலும் அவன் என்ன பண்றான் பாருங்க, அவன் எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து செயல்படுபவனாக உள்ளான். அப்போ கூர்ந்து கவனிக்கிறதுக்கு என்னது? அப்சர்வ் பண்றது, அப்படிதானே? ஸோ ஹீ அப்சர்வ்ஸ் எவ்ரி திங். எல்லா விஷயத்தையும்னா எவ்ரி திங். எப்படி? கூர்ந்து. அதை வந்து நம்ம க்ளோஸ்லி அப்படின்னு மென்ஷன் பண்றோம். அப்சர்வ்ஸ் க்ளோஸ்லி. அண்ட் ஆக்ட்ஸ். ஆக்ட்ஸ் அப்படின்னா செயல்படுறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ தோ யுவர் சன் மே நாட் பி எனர்ஜெட்டிக், ஹி அப்சர்வ்ஸ் எவ்ரி திங் க்ளோஸ்லி அண்ட் ஆக்ட்ஸ். எனவே அவனை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு தேவையான பாடங்களை அன்புடன் கற்றுக் கொடுங்கள். ஸோ எனவே அப்படின்னா ஸோ அவனை பற்றி கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலாக இப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஸோ ஒரியிங் யாரை பற்றி? அவனை பற்றி. அபவுட் ஹிம். அவனை பற்றி அப்படின்னா அபவுட் ஹிம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? அவனுக்கு தேவையான பாடங்களை அன்புடன் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கற்றுக் கொடுங்கள் அப்படின்னா டீச் ஹிம். அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. எதை சொல்லிக் கொடுங்க? த லெசன்ஸ் ஹி நீட்ஸ். அதாவது அவனுக்கு தேவைப்படுற பாடங்கள். தேவை அப்படின்னா நீடு, பாடம் அப்படிங்கிறது லெசன். ஸோ லெசன்ஸ் ஹி நீட் வித் லவ். அன்புடன் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, அன்புடன், அந்த உடனை மென்ஷன் பண்றதுக்காக வித் யூஸ் பண்றோம். அன்பு அப்படின்னா லவ். தாத்தாவின் வார்த்தைகள் அந்த பெற்றோருக்கு புதிய புரிதலை அளித்தது. இவ்வளோ நாள் அந்த அப்பா அம்மா வந்து நம்ம பையன் சுறுசுறுப்பா இல்லைன்னு நினைச்சிட்டே இருந்தாங்களே தவிர அவங்க வந்து அவனுக்கு வேற எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. ஸோ இந்த தாத்தாவோட வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கு. இதை தான் நம்ம எழுத போறோம். ஸோ தாத்தாவின் வார்த்தைகள், த கிராண்ட்ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ். வார்த்தைகள்னா வேர்ட்ஸ். ஸோ இங்கே எதுக்காக அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடுறோம்? தாத்தாவின், தாத்தாவுடைய அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக. ஸோ அளித்தது அப்படின்னா கேவ். கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். யாருக்கு? அந்த பெற்றோருக்கு. அப்போ தட் பேரண்ட்ஸ் என்ன கொடுத்துச்சு? புதிய புரிதல். இப்போ எ நியூ அண்டர்ஸ்டாண்டிங். புதிய அப்படின்னா புதுசு, நியூ. புரிதல் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எப்பவுமே ஒருத்தங்களை டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காம அவங்களுக்கு எந்த விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க கத்துக்கிட்ட வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. புன்னகை, பெற்றோர், சுறுசுறுப்பு, இதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். அந்த பையன் அமைதியாக இருந்தான். இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலும் கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.